பாலைவனப்பூ டிசர்ட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு 1 மினிட் விமர்சனம் தான் என்னோட இந்த பதிவு. வாரிஸ் டைரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அதாவது இந்த புத்தகத்தை எழுதினவங்க வாரிஸ் டைரி, அவங்களோட சுயசரிதை. அவங்க என்ன ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அவங்க ஸ்பெஷல் தான். அதாவது ஆப்பிரிக்காவில் சோமாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் வாரிஸ் டைரி. அவங்களோட பாலைவன வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்ப்பது தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை. அவங்களோட ஃபேமிலியோட இருந்துட்டு இருக்கும்போது விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை அவங்க பின்பற்றணும். விருத்த சேதனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்களுடைய பிறப்புறுப்பை வந்துட்டு சதைச்சிருவாங்க. அது எப்படின்னாக்கா, ஸோ அப்போ வந்துட்டு அங்கே டாக்டர்ஸ்லாம் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு மருத்துவச்சியை கொண்டு வந்துட்டு கையில் என்ன கிடைக்குதோ, கத்தி, கூர்மையான கற்கள், கண்ணாடி துண்டு